Hi friends, இந்த வீடியோல Firebolt Ninja Call Pro Max ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வாட்சோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா தோனியோட போட்டோவும் வாட்சோட போட்டோவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட்ல Ninja Call Pro Max அண்ட் சில வாட்சோட ஃபீச்சர்ஸை பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட பேக் சைட்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்லீப் மானிட்டரிங், ஹார்ட் ரேட் ட்ராக்கிங், ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், கேமரா கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல் அண்ட் பாக்ஸோட சைட்லயும் வாய்ஸ் அசிஸ்டன்ட், SpO2 மானிட்டர் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதும் உள்ள அந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹெட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுலயே ஃபயர்போல்ட்ங்கற பிராண்டையும் போட்டிருக்காங்க. இது சைடுல எடுத்து வச்சிட்டு உள்ள வேற என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வாட்சோட Black கலர் ஸ்ட்ராப் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து டிட்டாச்சபிள் டைப் தான். சோ நம்ம ஈஸியா கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம். இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. கையில நல்லா போட்டா கிரிப்பா இருக்கு. அந்த ஸ்ட்ராப்போட பக்கல்ல பாத்தீங்கன்னா ஃபயர்போல்ட்ங்கற பிராண்ட மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு. அடுத்து பாக்ஸ்ல வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இத நம்ம மொபைல் சார்ஜர் அடாப்டர்ல கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனா ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர்ல போடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸ்ல ஒரு யூசர் மேனுவல் புக்கும் அண்ட் சில கார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது 3.7 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் உள்ள பேசிக் அடாப்டர்ல தான் சார்ஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. சார்ஜ் த வாட்ச் ஃபார் 60 minutes பிஃபோர் யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்சோட பாடியை பார்த்தனா பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் பில்ட் குவாலிட்டி நல்ல சூப்பராவே இருக்கு. பேக் சைடுல ஃபயர்போல்ட்ங்கற பிராண்ட் நேம் இருக்கு. அண்ட் இந்த ஹார்ட் ரேட்லாம் மானிட்டர் பண்ற அந்த போர்ஷன் இருக்கு. அண்ட் கீழ பாத்தீங்கன்னா சார்ஜிங் போடுற அந்த மேக்னெட்டிக் ஏரியாவும் இருக்கு. அண்ட் சைடுல ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. சோ இதனால நம்ம காலும் பேசிக்க முடியும். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நல்ல கிளிக்கியாவே இருக்கு. பட் ஆனா இத நம்ம ரொட்டேட் பண்ண முடியாது. ஒன்லி பிரஸ் பண்ண தான் முடியும். ரொட்டேட் பண்ணாலும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது. அண்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து வர சவுண்ட் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டாவே இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராப்பை இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட்ங்கிற லோகோ வருது. இது ஒரு 2.1 இன்ச் டிஸ்பிளே. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே 51 mm. அதனால இந்த டிஸ்பிளே மற்ற ஸ்மார்ட் வாட்சோட ரொம்ப பெருசாவே இருக்கு. அண்ட் இதுல ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனும் இருக்கு. இதுல நம்ம கீழே மேல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு வர நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாமே இங்க காமிக்கும் உங்களுக்கு. அதுக்கு நீங்க இந்த வாட்சை உங்க மொபைல் கூட ப்ளூடூத்ல பேரிங் பண்ணிருக்கணும். அடுத்து ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃபேவரட்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். இதுல நமக்கு தேவையான விட்ஜெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ், ஹார்ட் ரேட் மானிட்டர், SpO2, கேமரா கண்ட்ரோல், ஸோ இது போல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. நமக்கு எது தேவைப்படுதோ அதை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம். அண்ட் டேட், டைம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அது கூட வந்து மொபைல் கூட கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த பிரைட்னஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிரைட்னஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே வந்து ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பிரைட்னஸ் வந்து இருக்கு. லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா பேக்ல வந்து போகும். அண்ட் இந்த ஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் காலிங்க ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே மீடியா ஆடியோ இருக்கும். இதை நீங்க எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க போன்ல பார்க்குற வீடியோவோ இல்லை ஆடியோவோ அதோட ஆடியோ வந்து உங்களுக்கு வாட்ச்ல ப்ளே ஆகும். அதுக்கு கீழே ஃபோன் ரீசெட் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஒரு டார்ச் ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்கிரீன் வந்து பிரைட்னஸா காமிக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் எமர்ஜென்சி டைம்ல இந்த பிரைட்னஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோனை கண்ட்ரோல் பண்ற நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். டிஸ்பிளே, வைப்ரேஷன், ரிங் டோன், ஸோ இது மாதிரி நிறைய இருக்கும். டிஸ்பிளே கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிரைட்னஸ், ஸ்லீப் டைம், வாட்ச் ஃபேஸ் அண்ட் ரைஸ் டு வேக்கப், ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். நீங்க ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரிஸ்ட்ரைஸ் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்களோ இல்லை நடந்து போயிட்டு இருக்கீங்களோ உங்க கையை நீங்க இப்படி தூக்குனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆயிடும். அண்ட் திருப்பி நீங்க கையை பழைய நிலைமைக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடும். இந்த வாட்ச்ல ரிஸ்ட்ரைஸ் வந்து ஃபாஸ்டாவே இருக்கு, எந்த ஒரு லாகும் இல்ல. அடுத்து மெனு வியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா மெனுவை நம்ம என்ன டைப்ல பார்க்கலாம், லிஸ்ட்ல பார்க்கணுமா, இல்லை ஹனிகாம்ல பார்க்கணுமா, இல்லை கிரிட்ல பார்க்கணுமா, ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாடல் நீங்க வந்து வச்சுக்கலாம். அடுத்து வாட்ச் ஃபேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல ஒரு 8 வாட்ச் ஃபேஸ் வந்து இன்பில்ட்டா கொடுத்திருக்காங்க. நம்ம தேவைப்பட்டதை ஸ்வைப் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல வேற நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வைக்கணும்னாலோ இல்ல நம்மளோட ஓன் போட்டோஸ் வைக்கணும் அப்படினாலோ டாஃபிட்ங்கிற ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி அதுல நீங்க ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வச்சுக்கலாம். இல்லனா உங்களோட ஓன் போட்டோ கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன மெனு மாதிரி வரும். அதுல நீங்க மெனுவை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லனா ரீசெண்டா நீங்க யூஸ் பண்ண ஆக்டிவிட்டிஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க லாஸ்டா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது உங்களுக்கு அங்க காமிக்கும். இப்போ நம்ம மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வரும்.
முடியும். ஆக்டிவிட்டி, ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட்டு, ஃபோன் காலு, SpO2 மானிட்டரு, எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸு, பிளட் ப்ரெஷருக்கு செக் பண்ணுறது, ஸோ இது போல் நிறையா இருக்கும். அண்ட் வெதரு, மெசேஜஸ், நம்ம மொபைல் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிற ஷட்டரு அண்ட் மியூசிக் பிளேயரு, ஸோ ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் இப்படி எல்லாமே இருக்கும். ப்ளூடூத்தில் நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா ஷட்டர் மூலியமாக நம்ம வந்து ஃபோனில் இருக்கிற கேமராவை நம்ம இதில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் மியூசிக் பிளேயரும் நம்ம ஃபோனில் மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா இதே நம்ம மியூசிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஏதாச்சும் இதில் சர்ச் பண்ணணும் இல்லை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து வாய்ஸ் மூலியமாக பேசிக்க முடியும். அண்ட் டைமர், அலாரம், ஸ்டாப் வாட்ச், சைக்கிள் ட்ராக்கிங், வேர்ல்டு கிளாக் அண்ட் ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஃபைண்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. உங்க ஃபோன் எங்கேயாச்சும் நீங்க மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபோன் எங்க இருக்கோ அங்க வந்து ஆக்சுவலா வந்து ரிங் அடிக்கும். ஸோ ஒரு அலாரம் ரிங் அடிக்கும். நீங்க ஈஸியா வந்து அதை வச்சு நீங்க ஃபோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை இந்த வாட்ச் நீங்க எங்கேயாச்சும் மறந்து வச்சிட்டா கூட ஃபோன்ல ஆப்ஷன் இருக்கும் ஃபைண்ட் மை வாட்ச்ன்ட்டு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்ச்ல வந்து அலாரம் அடிக்கும், ரிங் அடிக்கும். நெக்ஸ்ட் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுல ஒரே ஒரு கேம் தான் இருக்கு. ஸோ ஒரு சுடோக்கு கேம் தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ப்ளே பண்றதுன்னு தெரியல. பட் இது இந்த கேம் அளவு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் முக்கியமாக நிறைய ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங் இப்படி நிறைய ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே அதை ட்ராக் பண்ணிக்க முடியும். 120+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, வாக்கிங்கா, ரன்னிங்கா அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான ஹெல்த் ட்ராக்கரான ஹார்ட் ரேட் மானிட்டரிங், SpO2 மானிட்டரிங், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 15 டேஸ்க்கு ஸ்டாண்ட் பையா நிற்கும்னு சொல்கிறாங்க. இந்த ரைஸ் டு வேக் ஃபீச்சர், ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் தான் சார்ஜ் நிற்கும். இதில் பேட்டரின்னு பார்த்தோன்னா 130 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தோன்னா நார்மல் யூசேஜுக்கு சார்ஜ் நல்லாவே நிற்கும். இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே சூப்பராக தான் இருக்கு. பட் இதில் நான் பார்த்த ஒரு மைனஸ் என்னன்னா வாட்சை கையில் கட்டிட்டு ரன்னிங்கோ வாக்கிங்கோ பண்ணுறோம் அப்படின்னா கையெல்லாம் ஸ்வெட் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை டச் வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம ஸ்கிரீன் டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. கை வெட்டோ ஸ்வெட்டோ ஆச்சுன்னா டச் ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால கையையும் டிஸ்பிளேயும் தொடச்சு யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இதுதான் நான் பார்த்த ஒரு மைனஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.